தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் சகாவிற்கு விளக்கமறியல். உண்மையான பௌத்தரானால் நிரூபியுங்கள், தயா சிறைக்கு ஸ்ரீதரன் சவால். தமிழர் பகுதியில் மாணவர்களுக்கு கசிப்பு கொடுத்த ராணுவ வீரர். குழந்தைகள் உட்பட 11 பேரை கடித்த விசர்நாய், அச்சத்தில் மக்கள். பிரான்சில் மனைவியின் கர்ப்பத்தில் சந்தேகம், இலங்கை தமிழ் பெண்ணிற்கு நிகழ்ந்த கொடுமை. கனடாவிற்கு நன்றி உணர்வு இல்லை, கடுமையாக தாக்கும் ட்ரம்ப். கனடாவில் கடுமையான குளிர் தொடர்பில் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த அனுச பெல்பிட்ட கைது செய்யப்பட்டுள்ளார். அனுச பெல்பிட்ட இன்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் முன்னாள் ஊடக அமைச்சின் செயலாளரும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவராகவும் இருந்துள்ளார். ரூபாய் 46 மில்லியன் பெறுமதியான பணத்தை பெற்றதற்கான மூலத்தை வெளியிட தவறியதற்காக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அவர் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 23(a)(1) கீழ் மோசடியாக சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தகவலின்படி அனுஷ பல்பிட்ட இன்று காலை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து ஆரம்ப வாக்குமூலங்களை வழங்கிய பின்னர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அனுஷ பல்பிட்ட எதிர்வரும் மாதம் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தும் நோக்கில் தன் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தயாஸ்ரீ ஜெயசேகர உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்தால் யார் மூலம் எந்த வங்கியில் எந்த நாட்களில் எவ்வாறு தனக்கு பணம் வைப்பிலிடப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டுமெனவும் ஸ்ரீதரன் இதன்போது தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பல இடங்களில் மக்கள் வசிக்க இடமில்லை எனினும் 1200 ஏக்கர் காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தியுள்ளதாகவும் சுமார் 7 கோடி ரூபாய் நிதியை தனது பெயரிலும் தனது மகனின் பெயரிலும் வைப்பிலிட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்று ஸ்ரீதரன் நாடாளுமன்ற அமர்வில் பதிலளித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி, தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக அரசாங்கத்திற்கு வால்பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் என்னை அரசியலிலிருந்து நீக்க வேண்டும் என ஒரு சிலர் எண்ணுகிறார்கள். என்னுடைய கட்சியில் உள்ள சிலரும் என்னை பழிவாங்கி கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். எனது பதவியை பறிக்க எண்ணுகிறார்கள். எனினும் அது ஒரு பகல் கனவாகவே இருக்கும். எனது மக்களுக்கான பணியை நான் நேர்த்தியாக மேற்கொண்டுள்ளேன். எனக்கு என்ன சொத்துக்கள் உள்ளன என்பதை ஒரு சபாநாயகராக உடனடியாக ஏன் உங்களால் விசாரணை செய்ய முடியவில்லை? அப்படியானால் உங்களுடைய அரசாங்கத்தின் பலம் என்ன? என்னை வைத்து அரசாங்கமும் எதிர்த்தரப்பும் என்னுடன் இருப்பவர்களும் அரசியல் செய்ய முயற்சிக்கின்றனர். உண்மையை வெளிப்படையாக உடனடியாக கொண்டு வருமாறு நான் பகிரங்கமாக தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு சிவஞானம் ஸ்ரீதரனின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதன் அர்ஜுனா கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஹோமரங்கடவல அடம்பன பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு அருந்த கொடுத்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 8ஆம் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு அருந்த கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கோமரங்கடவல போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை கோமரங்கடவல பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கோமரங்கடவல போலீசார் தெரிவித்தனர்.
வடக்கு களுத்துறை பிரதேசத்தில் வீதியில் சுற்றித் திரியும் விசநாய் ஒன்று குழந்தைகள் உட்பட 11 பேரை கடித்துள்ளமை பிரதேச மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் களுத்துறை மாநகர சபையின் சுகாதார பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. வடக்கு களுத்துறையில் கெலிடோப் வீதியில் சுற்றித் திரியும் விசநாய் ஒன்றே இவ்வாறு வீதியில் பயணிக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பலரை கடித்துள்ளதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் குறித்த பகுதியில் வசிப்பவர்களின் அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விசர்நாய் கடிக்கு இலக்காகிய 11 பேரும் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் வசிக்கும் ஈழத்தை பின்புலமாக கொண்ட தமிழ் இளம் குடும்பஸ்தருக்கு மனைவியை தாக்கிய குற்றச்சாட்டில் பிரான்ஸ் நீதிமன்றம் 6 வருட சிறை தண்டனை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு தனது வீட்டில் வைத்து கர்ப்பிணி மனைவியை கட்டி வைத்து உடம்பில் சூடு வைத்ததற்காக இலங்கை தமிழருக்கு மேற்படி தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், கடந்த 2021ஆம் ஆண்டு பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழ் இளைஞனுக்கும் அவரது உறவினரான பெண்ணுடன் இந்தியாவில் திருமணம் நடந்துள்ளது. அதன் பின்னர் இலங்கை சென்ற யுவதி 2023ஆம் ஆண்டு பிரான்சிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற சில வாரங்களில் பெண் கர்ப்பமான நிலையில் மருத்துவ சோதனைக்காக தம்பதிகள் சென்றுள்ளனர். இருவருக்கும் பிரான்ஸ் மொழி அவ்வளவாக தெரியாத காரணத்தால் மருத்துவர் கூறியதை தவறாக விளங்கியதால் கர்ப்பிணி மனைவி என்று பார்க்காது பெண்ணின் அந்தரங்க பகுதி உள்ளிட்ட பல இடங்களில் கணவன் சூடு வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவனின் சித்திரவதை தாளாது பெண் அலறியதை அடுத்து அயலவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் வந்தபோது கணவன் மதுபோதையிலும் பெண் கட்டி வைக்கப்பட்டு சித்திரவதை செய்த நிலையிலும் மீட்கப்பட்டுள்ளனர். கணவனை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த போதே உண்மை சம்பவம் வெளியாகியுள்ளது. மனைவி கர்ப்பமானதை அடுத்து இருவரும் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது பெண்ணின் கர்ப்பம் 5 வாரங்கள் ஆகியுள்ளதாக மருத்துவர் கூறியுள்ளார். எனினும் மொழி பிரச்சினையால் தன் மனைவி 5 மாத கர்ப்பிணி என விளங்கிக் கொண்டதால் இக்கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இலங்கை தமிழ் கணவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது பெண் குழந்தையுடன் இளம் தாய் அரச பராமரிப்பில் குழந்தையுடன் வாழ்ந்து வரும் நிலையில் கணவருக்கு 6 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கனடா நாட்டை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதனிடையே கனடா, கிரீன்லாந்து மற்றும் வெனிசுலா நாட்டை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் ஒரு AI படத்தையும் பகிர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா இன்று உயிர் வாழ்ந்து வருவதாக ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிற நாடுகளை அச்சுறுத்த பொருளாதார பலம் தற்போது ஆயுதமாக மாறியுள்ளதாக அமெரிக்காவை கனடா பிரதமர் சாடியிருந்த நிலையில் அமெரிக்காவிடம் இருந்து ஏராளமான இலவச சலுகைகளை பெறும் கனடாவிற்கு நன்றி உணர்வு இல்லை என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். கனடாவின் பிரைட்ரீஸ் பகுதிகள் முழுவதும் கடும் குளிர் எச்சரிக்கைகள் அமுலில் உள்ள நிலையில் ஒன்டாரியோவின் சில பகுதிகளில் பனியுடன் கூடிய பலத்த காற்று ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை நிலவரப்படி ஆல்பர்டா, சஸ்காச்சுவான், மணிடோபா, ஒன்டாரியோ, கியூபெக், வடக்கு பிரதேசங்கள் மற்றும் அட்லாண்டிக் கனடாவின் பல பகுதிகளில் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற வானிலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு ஆல்பர்டா பகுதியில் வியாழக்கிழமை முழுவதும் காற்றழுத்த குளிரளவுகள் -40 முதல் -50 பாகை செல்சியஸ் வரை மாறுபட்டுள்ளதென அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவிலான கடும் குளிர் அனைவருக்கும் ஆபத்தானதென எச்சரித்துள்ள அதிகாரிகள் எளிதில் அணியவும் அகற்றவும் கூடிய அடுக்கு துணிகளை அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.